எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மனித நேயம் மண்ணுக்குள் சரிந்தது. ஒரு மனித புனிதர் நம்முடைய இதயத்தில் விதைக்கப்பட்டு விண்ணோக்கி பறந்தார். அந்த ஒரு நல்ல மாமனிதரை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அண்மையில் மறைந்த தமிழகத்தில் அரசியல் வாழ்க்கையில் கேப்டன் என்றும், திரைத்துறையினரால் கேப்டன் என்றும், பொது வாழ்க்கையில் கேப்டன் என்றும், தல தோனியைப் போல தமிழகத்தில் கேப்டன் என்றால் கண்முன்னே தெரிவது மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வாழ்வியல் சிந்தனைகளை, அவருடைய அற வாழ்க்கையை, அவர் விட்டு சென்ற நிறைய நல்ல செய்திகளை உங்களோடு ஐரிஷ் விஷனில் பகிர்ந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அண்மையில் திரைத்துறையில் மிகப்பெரிய துருவ நட்சத்திரமாக மின்னி மிளிர்ந்தவர் கருப்பு தங்கம் என்று தமிழக மக்களால் பாராட்ட பெற்று மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்து ஒரு சாதாரண அரிசி தொழிலாளி ஆலயத்தில் இருந்து அந்த தொழிற்சாலையிலிருந்து புறப்பட்டு ஒரு மஞ்சள் பையோடு சென்னை பட்டணத்திற்கு வந்து நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்து நடிகர் சங்கத்திற்கு தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தந்து பல மனிதர்களை பொறியியல் பட்டதாரியாக, மருத்துவர்களாக ஆவதற்காக தன் வாழ்க்கையை கரைத்து தான் உழைத்து வியர்வை செய்து சம்பாதித்த பணத்தை, தான் உழைத்து வியர்வை சிந்தி சம்பாதித்த பணத்தை பிறருடைய உயர்வுக்காக தந்து மனித புனிதராக வாழ்ந்த விஜயகாந்த் அவர்களை பற்றி வெளிவராத பல விஷயங்களை நாம் இந்த ஒரு வாரமாக பல்வேறுவருடைய இல்லத்திற்கு சென்று சேகரித்து உங்களுக்காக இதில் வழங்குகிறோம். அன்புக்குரியவர்களே, விஜயகாந்த் சாருடைய சினிமாவை பற்றி முதல்ல ஒரு நிமிஷம். அவருடைய சின்ன கவுண்டரு, பூந்தோட்ட காவல்காரன், மாநகர காவல், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சிவப்பு மல்லி, ஊமை விழிகள், அவருடைய நடித்த படங்களை நீங்கள் பார்க்குறீங்க. சில விஷயங்களை விஷுவலாக என்ன படத்தைன்னு நம்ம சொல்கிறது, ரமணாங்கிற ஒத்த படத்து மூலம் ஊருக்கே வேர்வையை வர வச்சார். ஏசிக்குள்ளே இருந்த அதிகாரிகள் வேர்க்க வந்தது எங்கன்னா ரமணா படம் பார்த்து. அப்போ ஒரு திரை மொழி மூலமாக, ஒரு திரையின் மூலமாக இத்தனை விஷயங்களை சொல்ல முடியுமா என்று கட்டி காத்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஒன்று சொல்லட்டுமாங்க, அவர் பெரிய அமீர்கான் மாதிரி சாமிங் இல்லை, அமிதாப் பச்சன் மாதிரி உயரம் இல்லை, அஜித் மாதிரி ஒரு ஸ்மார்ட்டு கிடையாது, ரஜினி மாதிரி ஸ்டைல் கிடையாது, விஜய் மாதிரி வேறு விஷயங்கள் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, அவருடைய நடிப்பில் உண்மை இருந்தது, அவருடைய வாழ்வில் உண்மை இருந்தது. அவர் சண்டை பயிற்சியில் தன்னை முயற்சியும் பயிற்சியும் செய்து யாரும் செய்யாததை செய்தார். இசையமைப்பாளர்களை மதித்தார். தன்னை போட்டு படம் எடுத்தவர்களை முதலாளி என்று சொன்னார். இப்படி ஒரு மனிதனுக்கான அற விஷயம் அத்தனையும் விஜயகாந்த் அவர்களை நம்முடைய இதயத்தில் விதையாய் விதைத்தது. சரி, என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலமாக நான் நேரடி ஒளிபரப்பு தொலைக்காட்சிகளுக்கு பண்ணுறேன். அது மகரஜோதியாக இருந்தாலும், திருவண்ணாமலை தீபமாக இருந்தாலும், கந்தசஷ்டியாக இருந்தாலும், சூரசம்ஹாரமாக இருந்தாலும், ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் விஷயமாக இருந்தாலும், அல்லது தமிழ் சமூகத்தினுடைய மிக பிரம்மாண்ட நிகழ்வுகளுடைய நேரடி ஒளிபரப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்சோ இல்லை தலைவர்களுடைய இறப்போ குறித்து நான் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிந்து வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனுடைய இறப்புக்காக கருடன், இயற்கையில் இருக்கக்கூடிய கருடன் வானத்தில் வட்டமிட்டு 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 அந்த மனிதனுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய அஞ்சலியை பதிவு செய்த காட்சியை என் ஆயுளில் ஒரு 25 ஆண்டு கால ஊடக தொடர்பில் அன்றுதான் பார்த்தேன். உண்மை, சத்தியம், சத்தியம், சத்தியம். நான் நியூஸ் 7ல் லைவில் பேசிக்கிட்டு இருக்கேன். 2:30 மணிக்கு அந்த பூத உடல் நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய தீவுத்திடலில் தொடங்கி தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகம் நோக்கி புறப்பட்ட போது மக்கள் பொதுவாகவே நம்மளை ஒரு டெட் பாடி கடந்து போனால் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் இறங்கி நின்று அஞ்சலி செலுத்துவாங்க. 1 நிமிஷம் செய்வாங்க, 2 நிமிஷம் செய்வாங்க. ஆனால் 2:30க்கு தொடங்கி கிட்டத்தட்ட 5:45, 6 மணிக்கு போச்சு. அது வரைக்கும் தெருமுழுக்கு 2 பக்கமும் மக்கள் சாறை சாறையாக கூடி நின்று, அவர்கள் ஏதோ அவருடைய ரசிகர்களோ அவர்களுடைய கட்சிக்காரர்களோ அல்ல, பொதுமக்கள் நேரடி ஒளிபரப்பில் நான் பார்த்தேன்.
பூக்களை தூவி 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 போட்டாங்க. ஒரு மனுஷன் செத்தாதான் தெரியுமா அவன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு. அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள். சரி, இந்த நேரத்தில் நான் குறிப்பாக யாருக்கு நன்றி சொல்லணும்னா, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதாவினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். என்ன சார், அவர் உங்களுக்கு வேண்டியவர், உங்களுக்கு சகோதரர், அதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை. முதல் நாள் அவருடைய பூத உடல் அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட போது இடிபாடுகளுக்கு மத்தியில், நெரிசல்களுக்கு மத்தியில் எத்தனையோ விவிஐபிகள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது தனி மனிதனுக்கு ஒரு நல்ல இதயத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது கண்ணியத்தோடு அரசியல் செய்யவில்லை என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார். ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு எல்லாரும் பார்க்குறதுக்கு வழிவகை செய்யுங்கன்னு. அது அவருடைய அரசியல் முதிர்ச்சி, ஆளுமை திறன், அவருடைய அன்பு, மனிதநேயம் தெரிந்தது. இதே நேரத்தில் நான் கொள்கைக்கு அப்பாற்பட்டு என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கைகூப்பி தமிழகத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் சார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சார், ஒரு அந்த மீசை வச்சிருக்கக்கூடிய விஜயகாந்த் கட்சியைச் சேர்ந்த அந்த தோழரே பேட்டியில் சொல்கிறாரு, அந்நியார்கிட்ட வந்து அவங்க தொலைபேசியில் பேசிய போது இரவு 11 மணி இருக்கும். அதிகாலை 3-4 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட 2000 பணியாளர்கள், மாநகராட்சி, சென்னை காவல்துறை, மற்ற தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்த ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதனுடைய பண்பாட்டுக்குரிய செயல் முதல்வரை சாரும். இந்த நேரத்தில் நம்ம மனிதநேயத்தை தான் பார்க்கணும். அரசியல்லாம் அப்பாற்பட்டு வச்சு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சார். முதல்ல அவர் வீட்டுக்கு போய் இறுதி அஞ்சலி செலுத்தினார். அவருடைய மகன் வராரு, தயாநிதி மாறன் சார் வராங்க, விஐபிகளாம். சார், எடப்பாடி முதலமைச்சராக இருந்தவர், வணக்கத்திற்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள், முதல் நாள் அப்படியே இடிபாடுகளுக்கு மத்தியில் ஜெயக்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் தங்கமணி சார் அவர்கள், அவங்க பார்த்திங்கன்னா ஆளே ஐயா ஒல்லியாக ஸ்லிம்மாக இருப்பாங்க, இடிபாடுகளுக்கு மத்தியில் வந்து ஒரு நல்ல மனிதருக்கு மரியாதை செலுத்தினாங்க. அதே போல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், முதல் நாள் வந்தார், இறுதிச் சடங்கில் கலந்து கொள்கிறாரு. அப்போ இதில் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொருவரும் செய்த செயலை நாம் நன்றியோடு நினைப்போம். அரசாங்கத்தில் 2011 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்து அவர்கள் செய்த செயல்பாடுகளை எல்லாம் அம்மாவே வியந்து பாராட்டி இருக்கிறாரு. நன்றி சொல்லி இருக்கிறாரு. அரசியலில் பலருக்கு திருப்பு முனை ஏற்படுத்துவதற்கு ஒரு அணில் சேவை செய்திருக்கிறார் என்பதிலே மாறுபட்ட கருத்து அல்ல. இன்றைக்கு அந்த இயக்கத்தை நெஞ்சுரத்தோடு வழிநடத்துவதற்கு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக புறப்பட்டிருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் தமிழக மக்கள் சார்பாக நம்முடைய இதயம் கனிந்த வணக்கங்களையும் அவருடைய நிகழ்வுகள் வெற்றியடைய வாழ்த்துக்களையும் இந்த நினைவஞ்சலி நிகழ்வில் கூட அவர்களுக்கு நாம் மரியாதையோடு செய்வோம். அதை ஒரு பக்கம் அப்படியே பதிவு செய்கிறோம். அடுத்து அவருடைய பொது வாழ்க்கைக்கு வாங்க. என்ன சார், ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா சார்? சார், ஒரு வீட்டில் 10 பேர் வேலை பார்ப்பாங்க சார். ஒரு ஓட்டுநர் இருப்பார், ஒரு சமயக்காரங்க இருப்பாங்க, ஒரு காவலாளி இருப்பார், யாராவது ஒருத்தர் குறை சொல்லுவாங்க, அவங்க இல்லாத போது ஒருமையில் பேசுவாங்க. அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அப்படின்னு சொன்னால் மனிதநேயத்தோடு அந்த மனிதன் வாழ்ந்திருக்கார் சார், மனிதநேயத்தோடு வாழ்ந்திருக்கார். ஆனால் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய கலைஞர்களை கைகூப்பி கேட்குறேன். நடிகர் விஜயை நான் 1000 முறை பாராட்டுவேன் சார். எனக்கு அஜித் சாரை பிடிக்கும். ஆனால் விஜய் சாரை நான் நெஞ்சுறுதியோட அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் வந்து ஒரு நினைவஞ்சலி செலுத்தினார்ல, ஹட்ஸ் ஆஃப் டு யூ சார். அவருடைய நல்ல விஷயத்தை பாராட்டணும். ரஜினி சார், அவருக்கே உடம்பு முடியாதவர், அந்த செய்தியை கேட்ட உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு வந்து வஞ்சலி செலுத்துகிறாரு. அது மாதிரி கமலஹாசன் தன்னுடைய நினைவஞ்சலிகளை வந்து பதிவு செய்தார். யாராக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் செய்யும்போது பிரபு நாத்தலுக்கு எழுதினார். நடிகர் தியாகுவோ ராதாரவியோ அவர்களுடைய நண்பர்கள் சந்திரசேகர் சார், அண்மையில் நான் அவரோடு சேர்ந்து ஜப்பான் படத்தில் நடித்த போது விஜயகாந்த் சாருடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டார். அதெல்லாம் கேட்டால் கண்ணீர் குளமாயிடும். சரி, எல்லாத்தையும் தாண்டி இப்போ இடையில இந்த ஊடகங்களில் பார்க்குறேன், நிறைய யூடியூப்பில் அவர் அப்படி செஞ்சிட்டார், இப்படி செஞ்சிட்டார், அந்தம்மா அப்படி. உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாமல் எதையும் பதிவுகள் போடாதீங்க. நம்ம கையில் ஒரு காலண்டர் அடிக்கும்போது ஆணி குத்திருச்சுன்னா டாக்டர்கிட்ட போகிறோம்ல, அதுக்கு டிஞ்சர் 3 நாள் வந்து கட்டு போட்டுக்கனாலே வீட்டில் இருக்கிறவங்க கடுப்பாகிறாங்க, டெய்லி யார் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுன்னு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 1 வாரம் இருந்தோம்னா யார் சோறு கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறாங்க. 4 நாள் அந்த யூரின் பேங்க் அந்த இதை பிடிச்சி கப்பை பிடிச்சி யூரின் எடுத்துக்கிறோன்னா சொந்த மனைவி மக்களே தாய் தகப்பனுக்கோ புருஷனுக்கோ செய்கிறதுக்கு அருவருப்பு படுறாங்க.
5 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய மருத்துவமனையில் அருகிருந்து ஒரு அன்னையைப் போல ஒரு ஆண்டவன் நிலையிலிருந்து செய்திருக்கிறார்கள்னு சொல்லும்போது அந்த துன்பத்தை துயரத்தெல்லாம் யாரும் கொச்சப்படுத்திடாதீங்க. உங்களுக்கு 4 பேர் பார்க்கணும், 4 பேர் சொல்லணுங்கிறதுக்காக நான் 1000 கோடி நன்றியே அவருடைய வயிற்றில் பிறக்காத ஒரு சகோதரனாக சொல்கிறேன். அந்த சுதீஷ் அவர்கள் அப்படியே அந்த 48 மணி நேரம் அந்த மனுஷன் அங்கேயே நின்று அத்தனை பேர் சார், துன்பங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனக்குன்னு வரும்போது தான் தெரியும். நான் ஏன் விஜயகாந்த் சார் பற்றி இவ்வளோ பெரிய முழுநீள பதிவு போடுறேன்னா, இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்க எந்த தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். சும்மா சொல்லணுமேங்கிறதுக்கு சொல்லாதீங்க, இல்லை நம்மளை 4 பேர் பார்க்கணுமேங்கிறதுக்கு தவற பதிவு செய்யாதீங்க. கைகூப்பி ஐரிஷ் விஷன் சார்பாக சொல்கிறேன். உண்மையிலுமே அரசுக்கு இந்த நேரத்தில் ஏன்னா அதை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. காவல்துறை, தூய்மை பணியாளர்கள், இதையெல்லாம் தாண்டி சார் ஒரு மனுஷனுடைய இறப்பில் என்ன கம்பீரம் சார், கம்பீரம் சார். அவர் உண்மையாக இருந்ததுனால தான் இன்று வரைக்கும் இறந்து 35 ஆண்டுகள் கடந்த பிறகும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒவ்வொருவரும் இதயத்தில் நினைப்பதற்கு என்ன காரணம்? அவர் கொடுத்த அன்னம், அவர் கொடுத்த அரசியல், அவர் காட்டிய அன்பு, அதற்கு இணையாக ஒருவர் பேச முடியாது என்று சொல்லபோது கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் பேசப்பட்டவர் விஜயகாந்த் அவர்கள். இன்னி வரைக்கும் வரிசையில் நின்று அங்கே நினைவஞ்சலி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கு நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக, பேச்சாளர்கள் சார்பாக, எழுத்தாளர்கள் சார்பாக, அரசியல்வாதிகள் சார்பாக, சமூக அறம் காக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் சார்பாக, ஐரிஷ் விஷன் சார்பாக ஈர இதயத்தோடு நம்முடைய நினைவஞ்சலியை பதிவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் பொது வாழ்க்கையில், அரசியலில், திரைத்துறையில் இருக்கின்றவர்கள் பிறருக்காக பயன் தரத்தக்க வாழ்க்கையை ஒரு நாளேனும் வாழ வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வோம், எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி வார்த்தை சித்தர் வலம்புரி ஜானும் தே ஞானசுந்தரமும் சொன்ன வார்த்தை தான் நினைவுக்கு வருகிறது. எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. அப்போது பள்ளி பருவத்தில் வானொலியில் நான் கேட்டேன், பொதுவாக மண்ணை தோண்டி தங்கத்தை எடுப்பார்கள், மண்ணை தோண்டி தங்கத்தை எடுப்பார்கள், முதலில் மண்ணை தோண்டி ஒரு தங்கம் புதைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையே விஜயகாந்துக்கும் பொருந்தும். மண்ணை தோண்டி ஒரு மனித தங்கத்தை, மனித வைரத்தை, மனித மாணிக்கத்தை புதைத்திருக்கிறோம். உண்மையிலேயே அவர் தமிழகத்தில் பல்வேறு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு வேடந்தாங்கள் எப்படி பறவைகளுக்கு சரணாலயமோ, மனிதர்களுக்கு தன்னை நம்பி வந்தவருக்கு சரணாலயமாக இருந்தவர் விஜயகாந்த். அவருக்கு இதயம் கனிந்த ஈர இதயத்தோடு நம்முடைய நினைவஞ்சலியை ஐரிஷ் விஷன் சார்பாக பதிவு செய்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.